ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம எவ்வளோ பேரையும் பார்க்குறோம், பழகுறோம். அதுல சில பேரை பார்க்குறப்போ நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். சில பேரை பார்க்குறப்போ ரொம்ப அனுதாபப்படுறோம். சில பேரை பார்க்குறப்போ இவங்க ஏன்டா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறோம் இல்லையா? அதே மாதிரி அறிமுகமே இல்லாத ஒருத்தர் மேல நாம காட்டுற அன்புங்கிறது நம்மள எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒரு சின்ன கதையின் மூலமா இந்த வீடியோல பார்க்கலாம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்மளோட பிரியா சங்கர் தாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்து டன் கொடுங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேரும் இறக்கையும். இது என்ன வேரும் இறக்கையும் அப்படிங்கறத நீங்க கதையோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் கதையோட விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்ப நம்மளோட கதையோட நாயகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்த ஒரு பெரிய பணக்காரன். இவன் பெரிய பணக்காரன் இல்லையா, அதனால அவன் அனுபவிக்காத எந்த ஒரு விஷயமே கிடையாது. மதுவுல இருந்து மாது வரைக்கும் அவன் ரொம்ப சலிப்பு தட்டுற அளவுக்கு அவன் அனுபவிச்சிருக்கான். அதனால நிறைய விஷயங்கள் அனுபவிச்சு அவனுக்கு நாம நிறைய தவறுகள் பண்ணிட்டோம். அதனால அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லாம போகுது. நமக்கு நிம்மதி கிடைக்கணும், அதுக்கு என்ன பண்றன்னு சொல்லிட்டு ஒரு ஜென் துறவியை பாக்குறான். அந்த ஜென் துறவி கிட்ட வந்தவனே சொல்றான், நான் நிறைய விஷயங்கள் அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நிதானம் வேணும், எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் செய்யுங்க அப்படின்னு துறவி கிட்ட கேக்குறான். துறவி அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி என்னை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி என்னால எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்த நீங்க சொன்னாலும் அந்த விஷயத்த என்னால கொஞ்ச நாளைக்கு தான் செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்னால செய்ய முடியாது. ஏன்னா தியானம் அது மாதிரி ஏதாவது என்னை செய்ய சொன்னீங்கன்னா நான் கொஞ்ச நாளைக்கு செய்வேன். அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன். இது எனக்கு சலிப்பாயிரும் அப்படின்னு சொல்றான். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் நீங்க இந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். உடனே குரு சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ செஞ்ச உன்னுடைய அழுக்குகளை எல்லாத்தையும் துடைக்கணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னா நீ உன்னோட வாழ்க்கையை முன்னோக்கி போகக்கூடாது. நீ உன்னோட வாழ்க்கையை பின்னோக்கி போகணும். அதாவது உன்னோட இளமை பருவத்துக்கு, அதாவது உன்னுடைய குழந்தை பருவத்துக்கே நீ போகணும். உன்னோட குழந்தை பருவத்துல நீ எப்படி சிறகடிச்சு பறந்தியோ அந்த அளவுக்கு உன்னுடைய நீ செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் போகணும். அப்படின்னா நீ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கையை பின்னோக்கி போகணும். அப்ப நீ எதுவுமே கொஞ்ச நாள் தான் செய்ய முடியும் அப்படின்னு நீ சொல்ற. இப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னையும் நீ ஏமாத்திக்கிறதா அர்த்தம். நீ திரும்பவும் நீ இந்த இடத்துல இருந்து நீ உன்னைய காப்பாத்திக்கிற. நீ இந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் நீ விலகிதான் நிற்ப. திரும்ப இந்த விஷயத்துக்கு வரப்ப திரும்ப நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து செய்யறதா இருக்கும். இது சரியா இருக்காது. சரி, அப்படின்னா உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீ உன்னோட ஏதாவது ஒரு விஷயத்துல நீ உன்னையே மறந்து நீ மூழ்கி போயிருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. இளைஞன் சொல்றான், ரொம்ப நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் நான் சதுரங்க விளையாட்டுல நான் ரொம்ப மூழ்கி போயிருக்கேன். இந்த சதுரங்க விளையாட்டு மட்டும் தான் என் வாழ்க்கையை காப்பாத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பனா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரோட பணியாளரை கூப்பிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, அவரு போயிட்டு 12 வருஷமா தியானத்துல இருக்கிற ஒரு துறவியை கூப்பிட்டுட்டு ஒரு சதுரங்க அட்டையும் எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் துறவியை கூப்பிட்டு சதுரங்க எடுத்துட்டு வராரு. இப்போ குரு சொல்றாரு துறவியை பார்த்துட்டு, துறவியே நான் ஆபத்தான விளையாட்டா இருக்க போது நீ இந்த இளைஞன் கிட்ட நீ தோத்துட்டனா உன்னோட தலையை வெட்டிடுவேன். ஏன்னா 12 வருஷம் தியான நிலையில இருக்கிற ஒரு துறவி இந்த ஒரு இளைஞன் கிட்ட தோக்குறது விரும்பல. அதனால உன்னோட தலையை வெட்டிடுவேன். அந்த தலையை வெட்டிட்டா நீ கவலைப்படாத, நீ சொர்க்கத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொன்னோடனே இளைஞனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ரொம்ப நடுங்கி போயிட்டான். அதுக்கப்புறம் இளைஞனை பார்த்து சொல்றாரு, நீ இந்த விளையாட்டுலயே மூழ்கிடுவேன்னு நீ சொன்னே இல்லையா, இப்ப நீ இந்த விளையாட்டுல தோத்துட்ட அப்படின்னா நான் உன்னோட தலையை வெட்டிடுவேன். ஆனா இந்த விதத்துல நீ சொர்க்கத்துக்கு போக மாட்ட, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு சொல்றாரு. இது விளையாட 2 பேர் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இளைஞனுக்கு ரொம்ப நடுங்கி போறான். ரொம்ப கைகால்ல இருந்து தலையில இருந்து கால் வரைக்கும் வியர்த்து நடுங்குது. அவன் ரொம்ப பயத்துல இருக்கான். இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடலாம்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஒரு வீரனுடைய மகன். அதனால விஷயம் அவனுக்கு இடம் கொடுக்கல. அவன் இந்த துறை விளையாடிட்டு இருக்காரு. அவன் நடுங்கி போயிருக்கான். அவன் ரொம்ப நேரமா ஏன்னா அவனுக்கு சாவு ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்றதுனால அவன் நிதானமே இல்ல. ஏன்னா அவர் இந்த விஷயத்த அவன் எதிர்பார்க்கவே இல்லையா, அதனால அவன் ரொம்ப கலங்கி போயிருக்கான். அவனுக்கு நிதானமே கிடையாது. ஆனா துறை விளையாடிட்டே இருக்காரு. அவருக்கு அவரோட முகத்துல எந்த ஒரு பயமும் எந்த ஒரு நடக்கமும் எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது. அவர் சாந்தமா விளையாடிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நேராக அவன் நிதான நிலைக்கு இப்போ அந்த இளைஞன் விளையாட ஆரம்பிக்கிறான். இப்போ விளையாட்டுல அவன் மூழ்கிட்டான். ஏன்னா இந்த விளையாட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே மாறிடுச்சு. இவன் இப்போ விளையாடுற சூழ்நிலைக்கு இப்போ நல்லா விளையாடிட்டு இருக்கான். ஒரு 4-5 காய் நகரவிலே துறவி கேமை முடிஞ்சு போற தருவாயில இருக்கு. கேம் முடிஞ்சு போனா துறவி இறந்துடுவாரு அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வருது. இப்பதான் அவனுக்கு முன்னாடி என்ன நடக்குங்கிற விஷயத்துக்கு அவன் நிதானத்துக்கு வரான். அவர் முகத்தை பாக்குறான். அவ்வளோ சாந்தமா ஒரு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப சொரூபமா சாந்த சுரூபமா உட்கார்ந்து அவர் விளையாடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எந்த நடக்கமும் கிடையாது, எந்த வியர்க்கமும் கிடையாது. அவர் அமைதியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு தியானம் அப்படிங்கிற விஷயமும்
இறப்பு அப்படிங்கிற விஷயமும் ரெண்டுமே ஒண்ணுதான். அவருக்கு ரெண்டுக்கும் அதுக்கு வித்தியாசம்லாம் ஒண்ணு கிடையாது. அதனால அவர் எதை பத்தியுமே கவலைப்படல. அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எந்த ஒரு கேள்விகளும் வந்து கிடையாது. அதனால அவர் வந்து நிதானமா விளையாடிட்டு இருக்காரு. அப்ப வந்து யோசிக்கிறான். நாம வந்து இறந்தா இந்த உலகத்துக்கு எந்த ஒரு மாற்றமும் ஆக போறது இல்ல. யாருக்கும் என்னமோ எந்த ஒரு வித்தியாசம் நடக்க போறது இல்ல. ஆனா இவர் வந்து இறந்தாருன்னா இவர் செஞ்ச ஒரு அற்புதம் வந்து மாறிடும். அதனால வந்து இவர் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான். அவனுடைய கண்கள்லாம் வந்து பெரிதாகுது. இவர் வந்து சாகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால உடனே என்ன பண்றான், காய்களை வந்து சதுரங்க காய்களை வந்து தவறா வந்து மாத்தி மாத்தி வைக்கிறான். இதை பார்த்தோன்னே குரு வந்து சதுரங்க அட்டையை வந்து தட்டி விட்டுட்டு சிரிக்கிறாரு. நீங்க 2 பேருமே தோக்கல, நீங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா நீ வந்து நான் உன்னை என்னோட சீடன் ஆக்கிக்கிறேன். கண்டிப்பா உனக்கு கொஞ்ச நாளே உனக்கு ஞானமடையும் செய்ய வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சொல்றாரு. உடனே வந்து இளைஞன் வந்து சொல்றான், நான் இதுக்கு முன்னாடி வந்து இளைஞன் நான் கிடையாது. எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம், பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நீங்க ஏதோ அற்புதம் செஞ்சிருக்கீங்க. அது என்னன்னு வந்து சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றான். உடனே குரு வந்து சொல்றாரு, நீ ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிச்சது இல்ல. இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உனக்கு தூரத்துல இருந்ததுனால நீ எல்லா விஷயத்தையும் வந்து நீ தெளிவா வந்து இருந்த. அதுவே இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உனக்கு ரொம்ப பக்கத்துல வர்றப்போ உனக்கு நீ வந்து தெளிவா வந்து முடிவெடுத்த. அந்த துறவியை வந்து ஏன்னா துறவிக்கு வந்து இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே வந்து கிடையாது. நான் குரு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால அவருக்கு எந்த ஒரு கேள்விகளும் கிடையாது. நம்ம ஜெயிக்கப்போமா ஜெயிக்க மாட்டோமா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா 12 வருட தியானத்துல அவர் வந்து ரொம்ப நிதானம் ஆயிட்டாரு. அவருக்கு இறப்பு அப்படிங்கிறதும் தியானம் அப்படிங்கிறது ரெண்டுமே ஒண்ணுதான். அதனாலதான் அவரு எந்த சலனமும் இல்லாத விளையாடினாரு. ஆனா நீ ரொம்ப ரொம்ப வந்து நிதானத்தை இழந்துட்டேன். நிதானத்துல உன்னால வந்து யோசிக்க முடியல. அதுவே வந்து ரொம்ப நிதானம் வந்து உனக்கு சரியான நிலையில வரப்ப நீ சரியான முடிவெடுத்து அவரை காப்பாத்தணும்னு நினைச்ச ஒரு கருணை வந்து உனக்கு கிடைச்சது பத்தியா. அதுதான் வந்து உண்மையான அன்பு. அதாவது நமக்கு தெரியாத ஒருத்தர்கிட்ட நாம காட்டுற ஒரு கருணை தான் அன்பு. இந்த அன்பு உன்கிட்ட இருந்தது பத்தியா. அதனாலதான் நீ வந்து ஜெயிச்சுட்ட. உன்னுடைய இந்த வெற்றி அப்படிங்கிறது துறவியோட வெற்றியோட மிக பெருசு அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுல தியானம் கருணை இது ரெண்டும் தான் வந்து புத்த மத கொள்கை. தியானம் அப்படிங்கிறது எதுனா வேர் மாதிரி. அதாவது ஒரு பூமியில வேர் வந்து எந்த அளவுக்கு ஆழமா போகுதோ அந்த அளவுக்கு அவன் ரெக்கை வந்து போகும். ரெக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணை. தியானங்கிற வேர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா போகுதோ அந்த அளவுக்கு அதனுடைய சரிபாதியா அதனுடைய இறக்கை அப்படிங்கிற கருணை வந்து மேலோங்கி நிற்கும். அப்ப இந்த இறக்கையும் இந்த கருணையும் உன்கிட்ட ஒரு சேர இருக்கிறதுனால நீ வந்து ஜெயிச்சிருக்க அப்படின்னு வந்து குரு வந்து சொல்றாரு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.